15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ரீச் ஆகும்போது நம்ம சொல்லுவோம் சார் எனக்கு கொஞ்சம் மைலேஜ் கம்ப்ளைண்டா இருக்கு, கொஞ்சம் நாய்ஸ் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் கேட்கும் 2 வீலர் 4 வீலர் ஆட்டோ பஸ் பஸ்ஸுக்கும் பண்ணலாமா? எனி வெஹிக்கிள் பண்ணி. மெயின் என்னன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் மார்னிங்ல வந்து கோல்டு ஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகும், பிக்கப் ரைஸ் ஆயிரும். ஒன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது 100% கிடையாது. ஓகே. ஏன்னா எதையுமே டிஸ்மேண்டில் பண்ண போறதே கிடையாது. எந்த ரன்னிங்ல இருக்கிற போது தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேகே ஆட்டோ டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுக்கரை மெயின் ரோடு சுந்தராபுரத்தில் தாங்க இருக்கு. ஸோ இவங்க என்னென்னலாம் டீல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ரிமூவிங் மெஷின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் கேள்விப்படாமல் இருந்தா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 2 வீலருக்கு தேவையான டயர்ஸ், இன்ஜின் ஆயில் அதெல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வீலருக்கு தேவையான டயர் கூட இவங்க நீங்க கேட்டா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு கார்பன் ரிமூவிங் மிஷினோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாப்குள்ள வந்துட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேருங்க? கலைச்செல்வன். ஓகே. ஸோ நம்ம ஷாப் பத்தி சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் என்ன, எக்ஸாக்டா எங்க இருக்கு? கேகே ஆட்டோ டெக்குங்க. இது வந்து மதுக்கரை மெயின் ரோடு சுந்தராபுரம், மதுக்கரை மெயின் ரோடு அபிராமி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆப்போசிட் நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லயே இருக்கு. ஓகே. நம்ம வந்து டீகார்பனைசிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஜின் ஆயில் வந்து 2 வீலருக்கு இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆயில் சேஞ்ச் வந்து ஆயிலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். அதர்வைஸ் ஃப்ரீயா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அது போக டயர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். டயர் 2 வீலர் டயர்ஸ் எல்லா டயரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சியட், அப்பல்லோ, டிவிஎஸ் எல்லா டயரும் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த கார்பன் ரிமூவிங் மெஷினை பத்தி சொல்லிடுறீங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியும், அதெல்லாமே பண்ணிருப்பாங்க. இன்னும் சில பேர் அது ஐடியாவே இல்லாம இருப்பாங்க. அது எதுக்கு நம்ம போய் பண்ணணும், அது எதுக்கு தேவையில்லாம அது காசு கூட செலவு பண்ணி யோசிப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லிடுறீங்களா, அதோட இம்பார்ட்டன்ஸ்? கண்டிப்பா. எல்லா வண்டியிலையும் மினிமம் 15,000 கிலோமீட்டருக்கு மேல ஓடுற வண்டிகள், எந்த வண்டியா இருந்தாலும், ஓடின வண்டிகளா இருந்தாலும் 15,000 புது வண்டியே எடுக்கிறோம். ஒரு 15,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிற போது நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அது யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது அவங்கள பழக்கி இருக்கும். இப்போ நானே புது வண்டி எடுத்திருந்தாலும் 15,000 கிலோமீட்டர் ஓயில கொண்டு போய் சர்வீஸ் விடுவோம், ஷோரூம்ல சர்வீஸ் விடுவோம். பட் அதுக்கப்புறம் நம்ம 15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிற போது நம்ம சொல்லுவோம் சார் எனக்கு கொஞ்சம் மைலேஜ் கம்ப்ளைண்டா இருக்கு, கொஞ்சம் நாய்ஸ் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் பண்ற போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் ஒன்னு ஜாஸ்தியா போகும். சரி. இப்போ நம்ம இந்த டீகார்பனைசேஷன் பண்றதுனால என்ன ஆகுனா, ஒன்னு காஸ்ட் வைஸ் கம்மியாகும், செட்டிங்ஸ் ஒரிஜினாலிட்டி எந்த செட்டிங்ஸும் மாறாது. கம்பெனி கொடுத்துருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். மைலேஜ் அப் டு இழந்த மைலேஜ் ரீட்டைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு வண்டி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 40 வண்டி கிடைக்குதுன்னா மைலேஜ், இப்போ ஒரு 35 கம்மி ஆயிடுச்சுன்னா திரும்பி இந்த டீகார்பன் கண்டிப்பா வந்துடும். 40 வந்துடும், திரும்ப கண்டிப்பா வந்துடும். கேரண்டியா வந்துடும். ஓகே. பட் அவங்க ப்ராப்பரா சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதுதான் மெயினான விஷயம். ஆயில், ஏர் ஃபில்டர், பிளக் வந்து இது கரெக்டா ரொட்டைனா அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த விதமான தேய்மானம் இல்லை அப்படின்னா 100% ரிசல்ட் வந்துடும். உடனே ரிசல்ட் வந்துடும். ஓகே. அது போக உள்ள இருக்கிற பார்ட்ஸ் வந்து தேய்மானம் ஸ்லோவாகும். இதை பண்ண என்னன்னா தேய்மானம் ஆகாது. இப்போ 50,000 கிலோமீட்டர்ல ஒரு பேரிங் மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னா அப் டு 75,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் வண்டி இப்போ ரீசெண்டா 50,000 கிலோமீட்டர் ஓடி இன்ஜின் வேலை பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. இது பண்ற போது என்னன்னா அந்த மாதிரி செலவுகள் வந்து அவாய்ட் ஆயிடும். அப்புறம் இன்ஜினோட ஸ்பேன் லைஃப் டைம் வந்து ஜாஸ்தியாகும். மெயின் என்னன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் மார்னிங்ல வந்து கோல்டு ஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகும். பிக்கப் ரைஸ் ஆயிரும். வண்டி வந்து ஸ்மூத் டிரைவிங் கிடைக்கும்.
ஓகே. தேய்மானம்ங்கிறது வந்து கம்மியாகும். இன்ஜின் தேய்மானங்கள் கம்மியாகும். ஓகே. சரி, இப்போ நம்ம ஒரு லைவ் டெமோ மாதிரி காமிச்சிடலாங்களா? இதை நம்ம மிஷின் ஆன் பண்ணி ஒரு வண்டியில் எப்படி கார்பன் எடுக்கிறோம் நம்ம காமிச்சிடலாங்களா? தாராளமாக காட்டிடுவோம். ஓகே. மிஷின் ஆன் பண்ணோன்னே ஆப்ஷன் கேட்கும். 2 வீலர், 4 வீலர், ஆட்டோ, பஸ். பஸ்ஸுக்கும் பண்ணலாமா? எனி வெஹிக்கிள் பண்ணிக்கலாம் இதில். ஓகே. இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 வீலர் பண்ணுறோம். 2 வீலர் செலெக்ஷன் பண்ணுறோம். செலெக்ஷன் பண்ணோம்னா சிசி கேட்கும். எவ்வளோ சிசி அப்படிங்கிறது அந்த சிசிக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ சிசிங்கிறத செலெக்ஷன் பண்ணிவிட்டு தென் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ அந்த வண்டியோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு? 34. ரியலாக அவ்வளோதான் ஓடி இருக்குங்களா? 35 எபோவ் வச்சுக்கலாம். அப்போ 75,000. இப்போ இது செலக்ட் ஆயிடுச்சு. இதே ப்ரோக்ராம் ஆயிரும். இப்போ சரிங்க. அது இதிலிருந்து அவுட்புட் கேஸ் எவ்வளோ வரணும், எத்தனை நிமிஷத்துக்கு வரணுங்கிறது அதே செலெக்ஷன் ஆயிரும். ஓகே. இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணோம்னா 15 மினிட்ஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் முடியிருக்கு. ஆமாம், 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் இதை ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம். ஓகே. இந்த டேங்க்குள்ள வந்து என்ன ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணுறீங்களா? லிக்விட் ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே. அந்த மிஷின்லேருந்து வர்ற ஹோஸ் வந்து அவுட்புட் கேஸ் வந்து வண்டியில் ஏர் சக்ஷன் வால்வில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். 15 மினிட்ஸ். இதை நம்ம டைமர் வச்சுருக்கோம். டைம் வச்சுக்கிறோம். இப்போ த்ராட்டில் ஃபுல் த்ராட்டில் பண்ணுவோம் வண்டியை. இவர் வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது. எந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்லையும் ஒயிட் ஸ்மோக் வரக்கூடாது. இவர் வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருது. ஒயிட் ஸ்மோக் வர்றதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆயில் லெவல் வந்து நிற்காது வண்டியில். நம்ம பிளாக் ஸ்மோக் இருந்துச்சுன்னா 100% ரிசல்ட் வந்துடும். இதுவும் ரிசல்ட் தெரியும். பட் என்னன்னா ஒயிட் ஸ்மோக் வர்றதுங்காட்டி பிளாக் ஸ்மோக் வர்றது தெரியாது. அதனால் நீங்கள் இதை மட்டும் ஆயில் லெவல் செக் பண்ணி, இந்த கஸ்டமர் வந்து கம்பல்சரி ஆயில் லெவல் செக் பண்ணி ட்ரை பண்ணிக்கணும். 2 பிரச்சனை வரும் ஆயில் இந்த ஒயிட் ஸ்மோக் வரதுனால. ஒன்று வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். இன்னொன்று ஆயில் லெவல் இல்லாமல் போகும், காணாமல் போயிடும். அப்படியே பெட்ரோல் கூட பேர்ன் ஆகி போயிடும். ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிட்டு இருக்கலாம். 2 வீலரோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி ப்ராசஸ் கம்ப்ளீட்னு சொல்லி வீடியோலேயே வந்துருச்சு. 15 நிமிஷம். 2 வீலர்ஸ்னா 15 மினிட்ஸ். அதிகபட்சம் 15 நிமிஷம். 15 நிமிஷம் இந்த 20 நிமிஷம் ஆகும். 4 வீலராக இருந்தால் ½ an hourலேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். 40 மினிட்ஸ். அதே வந்து சிசியும் கிலோமீட்டரை பொறுத்து இருக்கு. சிசி வந்து நம்ம 1500 சிசி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் 1500, 2000, 2400 சிசி. இப்போ இனோவா 2.8 எடுத்துட்டீங்கன்னா 2800 சிசி. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வரும். இதே ஈச்சர், பஸ்ஸு, லாரி இதெல்லாம் டெம்போ டிராவலர் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி மணி நேரம் எடுக்கும். ஓடிட்டே இருக்கும் வண்டி. ஸோ இதனால எந்த விதமான இதுவும் வராது. டேமேஜஸோ வேற எனி நெகட்டிவ் ரிசல்ட்டோ எந்த ரிசல்ட் மட்டும்தான் கேரண்டி தரீங்க கண்டிப்பா. ஸோ இவர் வந்து 100% ஜென்யூனாவே சொல்றாரு. இதனால வந்து உங்களுக்கு இன்ஜின் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, மோஸ்ட்லி எல்லாமே அவர் கிளியர் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இவரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உடனே கால் அடிங்க, இவரே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவாரு. ஓகேங்கண்ணா, இப்போ இந்த கார்பன் ரிமூவிங் மெஷின் இல்லாமல் வேற என்னெல்லாம் நம்ம கடையில் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 வீலருக்கு எல்லா வண்டிகளும் 2 வீலருக்கு இன்ஜின் ஆயில் மாற்றி கொடுத்துருக்கோம். அது போக டயர்ல என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்குது நம்ம கிட்ட? டயர் வந்து 1000 ரூபீஸ்லேருந்து இருக்கு. 1000 ரூபீஸ். ஆமாங்க. மொப்பட் டயர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாயிலேருந்து இருக்கு. 650 ரூபாய், 700 ரூபாயிலேருந்து இருக்கு. சூப்பர் எக்ஸலோட டயர்லாம் வந்து 650 ரூபாய், 700 ரூபாயிலேருந்து இருக்கு. இது எடுத்துட்டீங்கன்னா ஸ்கூட்டர் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1000 ரூபீஸ்லேருந்து இருக்குது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, என்ன டயர் பிராண்ட் எல்லாம் டீல் பண்ணுறீங்க நீங்கள்? டிவிஎஸ் டயர், சிஎட், மெயினாக சிஎட் பண்ணுறோம். ஓகே. அப்பல்லோ பண்ணுறோம். ஓகே. டிவிஎஸ் பண்ணுறோம். ஓகே. எம்ஆர்எஃப் பண்ணுறோம். ஓகே. எம்ஆர்எஃப் ரெகுலராக கேட்டால் கஸ்டமர் எடுத்து கொடுக்குறோம். பட் அதிக மூவிங் பார்த்தீங்கன்னா சிஎட்டு, அப்பல்லோ பண்ணிட்டு. சரி, வெளியே வாங்குறதுக்கும் நம்ம கடைக்கு வாங்குறதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் என்னன்னா நம்ம மினிமம் மார்ஜின் வச்சு கொடுக்குறோம். கஸ்டமர் வேணும், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கங்காட்டி கஸ்டமர் வேணுங்கிறதுக்காக நம்ம மினிமம் மார்ஜின் வச்சு நம்ம வெளியே வாங்குறத விட இங்கே கம்மியாகவே இருக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அது போக இன்ஜின் ஆயில்லாம் என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இன்ஜின் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2
200லேருந்து இருக்கு. 200லேருந்து இருக்கு. ஸோ நம்ம என்ன குவாலிட்டியில் கேட்குறோமோ அது நம்ம கிட்ட இருக்கு. கிரேடுலேருந்து குவாலிட்டி, கம்பெனி, பிராண்ட் வைஸ் ரேட்டு மாறும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்கிட்டு நீங்கள் என்ன பிராண்டு என்ன குவாலிட்டியில் வேணும்னு கேட்டுட்டு நீங்கள் இன்ஜின் ஆயில் ஃப்ரீயாகவே இங்கே மாற்றிட்டு போயிடலாம். சில பக்கத்தில் போனால் அதுக்கு ஒரு 100-200 வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே இங்கே மாற்றவே தேவையில்லை. வந்தீங்கன்னா நீங்கள் கார்பன் ரிமூவிங்கும் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் மாற்றினாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். அது போக நம்ம கார் டயர் கேட்டாலும் பண்ணி தருவீங்களா? 4 வீலர் டயர் கேட்டால் பண்ணி தரலாம். ஓகே. பேட்டரி பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஓகே. இது வந்து எக்ஸைட் இது பிராண்ட் வந்து எக்ஸைட் பேட்டரி. ஓகே. 4 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. அதே மாதிரி கல்ஃப் பேட்டரி இருக்கு. கல்ஃப் பேட்டரியும் வந்து 4 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. நம்ம எல்லா வண்டிக்குமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வண்டிக்கு 2 வீலர் ஆல் வண்டி பேட்டரி எக்ஸா சூப்பர்ல இருந்து இப்போ வந்த புல்லட் எல்லா வண்டிக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. கூட ரூட்ஸ் பேட்டரி நம்ம பண்றோம். ஓகே. ரூட்ஸ் வச்சிருக்கீங்க. ரூட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரூட்ஸ் பேட்டரியும் நம்ம. ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு வாரண்டி எல்லாமே வந்துடும். 4 இயர்ஸ் வாரண்டி. 4 இயர்ஸ். ஓகேங்கண்ணா. இப்போ டயர் நம்ம இங்கே காட்டின டயர் இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்திருக்கு. அதுக்கு டயர் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு சில பக்கம் டயர் ரேர் டயர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. இன்னும் 2 டேஸில் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து அப்பல்லோலேயே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான டயர் விட்டுருக்காங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. வேவுங்கிற ஒரு மாடலில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் நல்லா இருக்கும். ஏரோடைனமிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் எல்லாமே இது வந்துச்சு. ஓகே. டயர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன டயர் கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நம்மளோட சர்வீஸ் எல்லாம் எப்படிங்கன்னா, நம்ம லோக்கலில் இருக்கவங்க டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்துடுவாங்க. வெளியூர்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் சப்போஸ் ஒரு 4-5 வண்டி ஒன்றா இருக்குது, எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா நாங்கள் இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து ஸ்பாட்டில் அங்கே போய் பண்ணி தரோம். ஓ அப்படிங்களா? ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யாருமே பண்ணி தர மாட்டாங்க. அங்கேயே போய் தேடி பிடிச்சி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 வண்டி இருக்குன்னா தாராளமாக அவரே இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, டயர் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயிலுக்கும் சரி ஹோல்சேல் ரேட்டே பண்ணி கொடுத்துடலாம். ஹோல்சேல் ரேட்டுக்கே பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் எவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணி தருவீங்க? டயரு, பேட்டரி, இந்த இதெல்லாம் வந்து ஆயிலெலாம் வந்து 1 or 2 டேஸில் பண்ணி 1 or 2 டேஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஓகேங்க. ஸோ நம்மகிட்ட பேமெண்ட் ஆப்ஷனில் எப்படிங்கண்ணா? பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷு, ஜிபே இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணுறவங்க முன்னாடியே நமக்கு பேமெண்ட் அனுப்பிச்சுட்டா நீங்கள் கொரியர் போட்டு விட்டுருவீங்க? போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஓகே. இவ்வளோ வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி யாருமே எதுவுமே சொல்ல. இப்போ நீங்கள் என்ன புதுசாக வந்துட்டு டீகார்பனேஷன் இதை பண்ணால் தான் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்ட்டு சில பேர் கேட்பாங்க. இல்லை, இந்த அது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேட்கறது எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். பட் என்னன்னா, ஒன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க, ஒன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது 100% கிடையாது. ஓகே. ஏன்னா எதையுமே டிஸ்மேண்டில் பண்ண போகிறதே கிடையாது. எந்த விதமான டிஸ்மேண்டில் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே வண்டியை ஓடிட்டே இருக்கிற போது தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். வண்டி ரன்னிங்கில் இருக்கிற போது தான் ப்ராசஸ் நடக்கும். வண்டியில் வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம வந்து அட்வைஸாக சொல்லிடுவோம். சார் நம்ம வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு, இப்போ பாருங்க அந்த வண்டியில் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருது. ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிடுவேன், சார் ஒயிட் ஸ்மோக் வருது, ஆயில் லெவல் கம்மியாகும், இது ஆயில் லெவல் பார்த்து ஓட்டிக்கோங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ணிடுவோம். வீடியோவில் பார்த்த டிஸ்கவரோட வந்து நம்ம பிரதரோட தான். ஹாய் பிரதர். ஓகே. உங்கள் வண்டி இப்போ பண்ணிட்டாங்க, கார்பன் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து சார் பண்ணி கொடுத்தோன்னே நான் ஓட்டி பார்த்தேன். எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போகிறப்ப ஆக்சுவலாக மழை காலம், நான் ரொம்ப சேறு சைதில் ஓட்டி கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு வண்டி. க்ளீன் பண்ணோடனே நான் ஃபஸ்ட் ரைஸ்லேயே எனக்கு பிக்கப் நல்லா இருந்துச்சு. பிக்கப் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி நம்ம போகிறப்போ ஒரு நம்ம சாஃப்ட்னஸ் மிஸ் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்மூத்னஸ் ஒரு மாதிரி அனுத்து வண்டி. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் என் வண்டி வந்து க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு பயங்கரமா ஸ்மோக் எடுத்து ஒயிட் ஸ்மோக் எடுத்து. ஆமா, வீடியோல பார்த்தோம். அதுதான் அது நான் பார்க்குறப்போ வண்டிக்குள்ள இன்ஜினுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்கு. வெளியே என்ன பண்ணாலும் மாற்றிடுறோம், ஆனால் உள்ள மாற்றுறது தெரியாது ஆளுங்க. ஆமாம், நல்லாவே போயிடுச்சு. ஓகே. நம்ம நல்ல சிட்டியில் இருக்கோம், ஆனால் இந்த டெக்னாலஜி இப்போ தான் நமக்கே கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் பிரமிப்பாக தான் பார்த்தேன் சொல்ல போனால், இந்த மாதிரி ஒன்று இருக்கே அப்படின்னு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணுங்க. இன்டீரியர் ஒர்க் மாதிரி நீட்டாக பண்ணால் நீட்டாக இருக்கும். வண்டி லைஃப் லாங் வரும். லைஃப்லாம் கண்டிப்பாக வரும். ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. டாடா ஏஸ் இது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. மதம் இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட் வண்டி ஒருத்தர் பண்ணிட்டு போனாரு. வண்டி ஊட்டியே போயிட்டு வந்தோம். இது பண்ணதுக்கு அப்புறம், இது பண்ணது முன்னாடி போயிருக்காரு. வண்டி அப்படியே மதம்னு போற மாதிரி இருக்கு. ஆனா இது பண்ணி 1 மாசம் கழிச்சு போயிருந்தாரு. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. வண்டி பிக்கப் நல்லா இருக்கு. ஓகே. ஓகே மாதிரி. ஓகே.
ஓகேங்க. கண்டிப்பா இது பண்ணா நல்ல பெனிஃபிட், வண்டிக்கு பெனிஃபிட். ஆமா, அது ஃபர்தரா பண்ணிக்கலாம். அவர் என்ன கிலோமீட்டர் சொல்றாங்களோ, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன கிலோமீட்டர் சொல்றாங்களோ அந்த கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணி பண்ணா வண்டி இன்ஜின் கழட்ட வேண்டியது இருக்கு. கஸ்டமர் ஃபீட்பேக் நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லாமே செம்மையான ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து ஓட்டி பார்த்துட்டு எனக்கே கால் பண்ணி தரேன்னு சொல்றாரு, எவ்வளவு மைலேஜ் தருது, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவு மைலேஜ் தரேன் எனக்கே கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ so much friends.